இவங்க எல்லாரும் நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட பையன் மட்டும் சாப்பிடவே மாட்டான். அந்த விஷயத்தை இவர் நோட் பண்ணிடுறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நேத்து இவரோட பையன் எலி மருந்து எடுத்துட்டு இருந்தா அதை இதுல கலந்துருப்பான். அந்த எலி மருந்தோட டேஸ்ட்டும் இந்த சாப்பாடுல வந்திருக்கும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அவனை பிடிச்சி நீ இப்படி பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமா நான் இப்படிதான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே எமர்ஜென்சி லைன் கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. போனோட லைன் கட் பண்ணி வச்சிருப்பான். அந்த நேரத்துல திடீர்னு அவனோட அப்பாவுக்கு பயங்கரமா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ரத்தம் வாந்தி எடுத்து அப்படியே இறந்து போறாரு. இவங்களோட வைஃப் இதை பார்த்துட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க. அவன் உடனே மாடிப்படி ஏறி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த எலி மருந்தோட விஷம் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இவனை வந்து பிடிக்க வரும்போது அவங்க அம்மாவை எட்டி உதச்சிடுறான். அவங்க கையில வச்சிருந்த கத்தி அப்படியே அவங்களை குத்தி இறந்து போயிருவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றானோ ஒரு மறைமுகமான ரூமை திறக்கிறதுக்காக தான். இந்த சின்ன பையனோட ரூம்ல இருந்து ஒரு கேப் தெரியும். அது வழியா பார்த்தா ஒரு பொண்ணு தெரியவா. அவதான் இவளோட அக்கான்னு சொல்லியிருப்பா. அம்மா அப்பா இவ்வளவு வருஷமா என்னை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அவளை காப்பாத்துறதுக்காக இவனோட அம்மா அப்பாவே கொண்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த ரூம்ல சாவியை மட்டும் தான் போடுறான். அதுவே திறந்துருது. இந்த பையன் பயத்துல உடனே இவனோட ரூமுக்கு ஓடிடுறான். இந்த பையன் திறந்து விட்டது அவனோட அக்காவே இல்ல, ஒரு மான்ஸ்டரை. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. ஹாலோவின் பார்ட்டியை வச்சு இவனை எப்படியாவது பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. இவங்க வரும்போது கதவு தானா திறக்கும். இவங்களும் உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் லைனா உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. திடீர்னு அங்க கொஞ்சம் அமானுஷ்யமான விஷயம் நடக்கும். அதை பார்த்து பயங்கரமா பயந்துடுறானுங்க. அதுல இருந்து லைனா ஒரு ஆளா காணாம போக ஆரம்பிக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் அந்த பையன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். சவுண்டு போட்டு அவகிட்ட மாட்டிடுவோன்னு சொல்லிட்டு அமைதியா உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பையன் ரொம்ப அவசரப்பட்டு இவனோட அம்மா அப்பாவை கொன்னுட்டு ஒரு அரக்கையை திறந்து விட்டு இருக்கான். அதுல இருந்து இவனால நிம்மதியா வாழவே முடியல.